ஹாய் காய்ஸ், எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்கேன். மதுரை பாருங்கள், ஃபுல்லாக டவுனுக்குள்ளே எவ்வளோ பிஸியாக இருக்குங்க டவுனு. ஹோட்டல் பாலாஜி அசைவம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் அங்கே போய் பாருங்கள், சாப்பாடு நான்வெஜ்லாம் வேறு லெவல். குடல் குழம்பு, தலைக்கறியெல்லாம். அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம், அவங்க சொன்ன மாதிரியே நல்லா இருக்கா எப்படின்னு. ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான் நானும் போனேன் ஹோட்டலை தேடிக்கிட்டு. ஹோட்டல் பாலாஜி, இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடு இருக்குது. போய் அந்த ஹோட்டலில் போயிட்டு உள்ளார உட்காந்துட்டு 3 பரோட்டா, குடல் கறி, மட்டன் குடல் கறி, ஒரு கலக்கி, நல்ல பரோட்டா தட்டி கொண்டு வந்து வச்சாங்க. நல்லா பன் பரோட்டா தான் அது. எல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா நானும் சாப்பிட ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி, இந்த பாருங்கள், இந்த மட்டன் கிரேவி ஊற்றுறாங்க பாருங்கள். மட்டன் கிரேவி அதில் நல்லா பரோட்டா மேலே பிசைஞ்சு அடித்த ஸ்பாட்லேயே மட்டன் பாருங்க குடல் கறி வந்துருச்சு. அதையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போதே சுட சுட குழம்பு கலங்கி வந்துருச்சு. அதையும் இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடித்து ரெடியான சாப்பாடு தட்டி தூக்கிருச்சுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, காரம் சாரம் வீட்டில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு பில்லு எவ்வளோன்னு கேட்டேன். 195 ரூபா சொன்னாங்க. நமக்கு சர்வ் பண்ணவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 205 ரூபா பில் பே பண்ணிட்டு வெளில வந்துட்டேங்க. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்கிட்ட நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி புது வீடியோ, ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு, ஹோட்டல்ஸு, நல்ல ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நம்ம சேனலில் வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு சாதா ஆட்டோ டிரைவர் தான். உங்கள் மூலிமா வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கேன்.